அங்க சிஸ்டர் சிஸ்டர் என்னடா என்னாச்சு? ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர். கொஞ்சம் முன்னாடி தான் சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாரு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா. ஒரு 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஏன்டா பார்த்து போக மாட்டீங்களா? பார்த்துதாக்கா போகணும். மேடம் ஐசியூ வார்டு கிட்ட நிக்காதீங்க. திடீர்னு டாக்டர் வருவாங்க. ஓரமா போய் உட்காருங்க. ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன். போங்க போங்கம்மா. உட்காருங்க. ம் ஏய் இந்து, பரவாயில்லையே. என்னக்கா என்னாச்சு? இல்ல கர்ணாக்கு ஒண்ணுனதும் உன் மனசு இப்படி துடிக்குது. நான் கூட உங்களை வீட்டுல வச்சு பாக்குறப்ப உங்க 2 பேருக்குள்ளேயும் அந்யோன்யம் இல்லையோன்னு நினைச்சிருக்கேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு நீ நிரூபிச்சிட்டே. இந்த கர்ணாவை காணோன்னதும் நீ வீட்டுல வச்சு பதறின விதமும் இப்ப ஐசியூல அவனை பார்த்ததும் நீ கண்கலங்கிறத வச்சு பாக்குறப்ப உன் மனசுல அவன் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அண்ணா என்னடா கிளம்பலாமா? கிளம்பலாண்ணே. புரோக்கர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிட்டல? அண்ணே அதெல்லாம் பக்காவாக பேசிட்டேண்ணே. ஏண்டா பாட்டி நல்ல பாட்டி தானே? சாட்டியா பின்னாடி பிரச்சனை வந்தால் நம்மக்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. அண்ணே அதெல்லாம் விசாரிச்சாச்சுண்ணே. அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. அது மட்டும் இல்லாமல் வேலையை நம்ம கேட்ட மாதிரி நல்ல வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்கண்ணே. அண்ணே இப்போ போனால் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு கிளம்பி வந்துடலாண்ணே. ஆமாம், அந்த கையெழுத்து மேட்டை பற்றி விசாரிக்க சொன்னேன். இதில் நம்ம கையெழுத்து மட்டும் போட்டால் போதும்ல? அது போதுண்ணே. பவர் ஆஃப் அட்டானி நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோண்ணே. எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. அதனால அந்த இடத்த விற்கிறதுக்கு நமக்கு முழு ரைட்ஸ் இருக்குண்ணே. பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டே இருக்கலாண்ணே. நம்ம கிட்டேயே உரசி பார்த்துட்டா நம்ம யாருன்னு காட்டணும்ல. அண்ணே போய் டாக்குமெண்ட் எடுத்து. சரிண்ணே சரிண்ணே. எங்க போயிட்டா இவ? ஒருவேளை இதை இந்து கிட்ட சொன்னா நாமளே மாமாவை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுமா? எது தப்பு எது சரின்னே தெரியலையே. அக்கா, இது எங்க அம்மாவோட ஞாபகமா எனக்கு இருக்கிற ஒரே சொத்து. இதுல எங்க அம்மாவோட ஆத்மா இருக்கிறதா நான் நம்புறேன். இந்த வீட்டை நான் எங்க அம்மா மாதிரியே பாக்குறேன். பாவம், இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வீட்டை காப்பாத்துறதும் காப்பாத்தாததும் அவ கையில இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ. ஆமா அண்ணே வணக்கம் நல்லா வணக்கம் இருக்கேன், வணக்கம் வாங்கண்ணே. ஆமா அண்ணே நான் நான் இப்போ சொன்னல அந்த broker சப்-ரிஜிஸ்டர் இவர். ஆபீஸ்க்கு வணக்கம் வந்திருக்கேன். வணக்கம். சின்ன வேலையா? ஆமா. பாட்டி வந்துட்டாங்களா? இவர் தானே பார்ட்டி? ம். என்ன வேலை சொல்கிறாரு? 15 லட்சத்துக்கு முடிச்சலாண்ணே. யோ என்னையா சொல்கிற? அந்த இடம் 20 லட்சத்துக்கு போகும்யா? அண்ணே கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருப்பேனே. ரிஜிஸ்ட்ரேஷனை உங்கள் தம்பி இன்னைக்கே வைக்கணும்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட இருந்த நல்ல பார்ட்டி இவர் தான். ஒரு 2 நாள் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலான்னு சொல்லுங்க. 20க்கு மேலே முடிச்சு தரேனே. இல்லை அதெல்லாம் வேணாம், 15 இருக்கட்டும். நீ போய் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போ. சரிண்ணே சரிண்ணே. ஆ
டாக்குமெண்ட் ரெடி. ம் செக் பண்ணிக்க சொல்லலாம்ல? ம் கொடுங்க கொடுங்க. அண்ணே டாக்குமெண்ட் ரெடி. ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்ண்ணே. இந்தாங்க. படிச்சு பாரு. சரி. அண்ணா எல்லாம் பக்காவா இருக்குண்ணே. அண்ணே உள்ள வேற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே நம்ம பண்ணிக்கலாம். வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே. சீக்கிரமா போகணுமே. இந்து வா. நல்ல வேளை இந்து சுகுணாக்கா ஃபோன் பண்ணி தகவல் சொன்னதுனால ரெஜிஸ்ட்ரேஷனை உன்னால தடுக்க முடிஞ்சது. ஆனாலும் நம்ம வீட்டு ஆம்பளைங்க பண்றது ரொம்ப தப்பு. படுபாவீங்க. என்னெல்லாம் பிளான் பண்றாங்க பாரு. இந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சு? நம்ம வீடு நம்ம கைக்கு வரணும்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய தொகையாச்சு இந்து. இப்ப நீ என்ன பண்ண போற? அக்கா சாயங்காலத்துக்குள்ள அவ்வளவு பணம் எப்படி ரெடி பண்ண முடியும்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா நான் சரின்னு சொல்லலைன்னா வீடு கையை விட்டு போயிருக்கும். அதனாலதான் வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம 3 லட்சம் ரூபாய் பணத்தை வேற ரெடி பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. கடவுள் ஏற்கனவே நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. இந்து என்னன்னு சொல்லடி. நாம சீட்டு போட்டிருந்தோம்ல மூர்த்தி, உனக்கு தெரியும்ல? ஆமா, நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடினானே அவன் தானே? அந்த மூர்த்தி தான். அந்த ஆளை எனக்கு எதர்ச்சியா பார்த்தேன். ஆனா பிடிக்க முடியல அவனை. இப்ப அவனை பிடிச்சோனா நம்ம பணத்தை அவன் கிட்ட இருந்து வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஏய், நேத்து பார்த்தேன்னு சொல்றேன். இன்னைக்கு அந்த ஆளை போய் எங்கேன்னு தேடுவேன். ஆமா, அதுக்கு தான் நான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். உங்க எல்லாரோட ஹெல்ப்பும் இருந்துச்சுன்னா நாம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கிடலாம்.